வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் மெடிடேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத்தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு வேதியியல் 12th கெமிஸ்ட்ரிக்கான ஒரு தமிழுடைய கொஸ்டின் பேப்பர் கோட்டையில் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் தான். டைமிங் வந்து 3 years. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா நமக்கு எவையும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். அதேமாதிரி பின்வருவனற்றுள் தகுந்த உதாரணங்களுடன் விளக்க சொல்லியிருக்காங்க. மாசு, கசடு. போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனாயிக் அமிலம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? அதே மாதிரி கீழே பின்வருவனற்றுள் சகப்பிணைப்பு மூலக்கூறு அயனி மற்றும் உலோக திண்மங்களை வகைப்படுத்துக. வைரம், பித்தாளை, NaCl, குளுக்கோஸ், நாப்தலின். படிக மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருட்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. பெனிடிக் கரைசல் சோதனையினை விளக்குக, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹீலியத்தின் பயன்களை தருக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலை தூய்மைப்படுத்தும் ஒரு முறையின் பெயரினை விவரிக்க. 5 மார்க் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு கம்பல்சரி 33 வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நிக்கலை தூய்மைப்படுத்தும் ஒரு முறையினை வரி, எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கி மற்றும் பேங்கல் குறைபாடு. இரு மூலக்கூறு வினைக்கான மோதல் கொள்கையினை சுருக்கமாக விளக்குக. லூக்கா சோதனை பயன்படுத்தி முதன்மை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை ஆல்கஹாலை வேறுபடுத்துக. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கோட்டையிலுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்து நிறையா கொஸ்டின் 12th ஸ்டாண்டர்ட் கோட்டையிலி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.